குரு பௌர்ணமி நவராத்திரி. பரமஹம்சாய வித்மஹே மகாஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, குப்த நவராத்திரி எல்லாம் தெரியும் நமக்கு. பாரத தேசம் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பாலகங்காதர திலகர் ஆரம்பித்து வச்ச கணேசர் நவராத்திரி கூட நம்ம பண்ணுறோம். மகரிஷி தயானந்த சரஸ்வதி குருதேவர் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா மூலம் கங்கா அவதரித்த ஜேஷ்ட மாத சுக்லபட்ச தசமி காயத்ரி ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அதை ஒட்டி காயத்ரி நவராத்திரி செய்யும்படி அவர் சொன்னார். நிதானமாக அவரோட சிஷ்யெல்லாம் காயத்ரி நவராத்திரியும் செய்ய பழகிட்டு இருக்கும். நம்ம மாஸ்டர் ஸ்ரீராமகிருஷ்ண எம்எஸ்சி பிஹெச்டி அவர் சம்பூர்ண சந்திர கிரகணத்தோடு சேர்ந்த வந்த குரு பௌர்ணமி, அதாவது விக்ரமநாம வருஷம் ஆடி மாத பௌர்ணமி 16th ஜூலை 2000 வருஷத்தில் அது குரு நவராத்திரியை ஆரம்பித்தார். அப்போலேருந்து அவர் ஆரம்பித்து ஆகிய எல்லா பரமகுருவெல்லாம் கூட தேவர்களும் ஆக்ஞ கொடுத்தா. ஒவ்வொரு சிஷ்யனும் மெதுவாக செஞ்சுண்டு வரா. பகவான் வேதவியாசர் சரஸ்வதி நதியில் பக்கத்தில் உட்காந்துட்டு பாகவதம் எழுதினார். அதில் ஜெய விஜயா ஸ்டோரி மூலம் நமக்கு இந்த கதையை சொல்கிறார். சாதாரணமாக ஜெய விஜய கதை எல்லாருக்குமே தெரியும். அவள்லாம் குரு வர்றதுக்கு இடைஞ்சல் தந்தா. அப்போ குரு உனக்கு இஷ்டமான தெய்வத்துக்கு தூரத்தில் இருப்பதாக சபிச்சா. அதாவது 3 ஜென்மம் நீ குருவுக்கு ரொம்ப தூரமாக இருப்ப, இல்லைன்னா 100 ஜென்மம் குருவுக்கு ரொம்ப கிட்டக்க இருப்ப, உனக்கு எது வேணும் அப்படின்னு ஜெய விஜயாட்ட கேட்டா. அப்போ விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணினான். விஷ்ணுமூர்த்தி ஒரு அமெண்ட்மெண்ட் தந்தார். 3 ஜென்மம் சத்ருவா இருக்கிறதுக்கு சொன்னான். நாராயண பகவானோட அனுகிரகத்தினால சத்ருவா இருந்தா. ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி பிறந்து வந்தா. இரண்யாட்சன், இரண்யகசுபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்திரா. குரு பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக சரஸ்வதி நதி தீரத்தில் பாகவதத்தில் இந்த ஜெய விஜய கதை மூலமாக நமக்கு சொல்கிற மாஸ்டர். குரு சாதனை பண்ணுறதுக்கு 4 பாகம் இருக்குது. ஸ்ரீ சாதனை, ராம சாதனை, கிருஷ்ண சாதனை, பரமஹம்ச சாதனை. ஆஷாட மாதம், அதாவது பஞ்சமி, சுக்லபட்ச பஞ்சமி தினம் அன்னைக்கு இது ஆரம்பிக்கிறது. அன்றைக்கி கலச ஸ்தாபனம் பண்ணணும், தீட்சை எடுத்துக்கணும். ஸ்ரீ தீட்சை முதல் ஹிரண்யாட்ச, ஹிரண்யகசுபு அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஹிரண்யம் அப்படின்னா தங்கம். சாதகனுக்கு எப்போதும் தன்னோட சாதனை லக்ஷ்மியை நோக்கி, அதாவது பணத்தை நோக்கி போகிறது. யாரேனும் சாதனை முதல்ல ஆரம்பிக்கும்போது அவ மனசில் இருக்கிற அபிலாஷக கோரிக்கை, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி நோக்கி தான் வேகமாக போகிறது.
மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டும் இரண்யாட்சன் இரண்யகசிபு ஆதீனத்தில் இருக்குது, அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. பிருத்திவியில் பஞ்சபூதம் எல்லாம் இருக்குது. அக்னி தத்துவம், ஜல தத்துவம், ஹிரண்யாட்சன், இரண்யகசிபு. சரீரத்தில் உள்ள பூதத்துவம், ஜல தத்துவம். சாதகன் முதல்ல சாதனை பண்ணி இதை கண்ட்ரோல் செஞ்சுக்கணும். இதனை சாதனை செஞ்ச பின்னாடி செய்த சாதனை ஜெய விஜயா அவளுக்கு வீணாக போகிறது. அது சாதனை இல்லாமல் சாதனையில் சேரலை. புராணத்தில் நம்ம தசாவதாரம் தெரியும். அதெல்லாம் பூமியை நோக்கி கீழே போகிறது. நம்ம செய்கிற சாதனை கீழே நோக்கி போகிறது, மேல் நோக்கி போகல. அப்போ நாராயணனே மச்ச கூர்ம வராக அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு பூமியிலிருந்து வேதத்தை எடுத்துன்னு வந்தான். அதே விதமாக கூட சாதகன் கஷ்டப்பட்டு செஞ்ச சாதனை எல்லாம் பூமியில் நீரில் கலந்து போகிறது. அப்படி நடக்காமல் இருக்க சாதகன் அதை தாண்டி வரணும். இப்போ அதை தாண்டி வருதுன்னா எப்படி? ஒரு சின்ன இடத்துல ஜலம் வருது, சின்ன இடம்தான் அப்படின்னா அந்த ஜலத்தில் கால் படாமல் நனையாமல் இருக்கணும்னா தாண்டி போகலாம். அதே இது கொஞ்சம் நிறைய அகலம் இருக்குது, தாண்ட முடியாது அப்படின்னா அதுக்கு படகுல போய் சேருவான் அடுத்த கரை. அதே மாதிரி சாதகன் கூட பகவானோட சகாயத்தினால சரீரத்தில் உள்ள இந்த ரெண்டு தத்துவத்தையும் தாண்டி வரணும். அதற்கு 2 டேஸ் சாதனை செய்யணும். பூதத்துவம் ஜல தத்துவம் தாண்டி வரணும். ஃபஸ்ட்டு 2 நாள் ஷஷ்டை சப்தமி, அந்த 2 நாளும் அது ஸ்ரீ சாதனைக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ராம சாதனை. ராம சாதனை அப்படின்னா அஷ்டமி நவமி, ராவணன் கும்பகர்ணன். நம்மகிட்ட இருக்கிற சக்தியை அது குறைக்கிறதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணுவாள். நம்ம சக்தி நல்ல மேல் நோக்கி போகாமல் அந்த சக்தியோட சாதனையோட சக்தியை குறைக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறா. பகவானோட அனுகிரகத்தினால சாதனை செய்யணும். நம்ம கொஞ்சம் கெட்ட ஆலோசனை, இதனால் என்ன வேலையே ஆகாது அப்படின்னு நெகட்டிவ் தாட்டு, நம்மள்கிட்ட வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் கூட நெகட்டிவாக வரும். எப்போவாது நெகட்டிவ் வேர்டு வந்துட்டா நம்மளோட வேலை தடங்கிறதுன்னு நீ நன்னா புரிஞ்சுக்கோ. பகவானை நன்னா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ ராம சாதனைக்கு பயன்படும். அதாவது ரஜோகுணம் தமோ குணத்தோட போராடணும், அது உபயோகப்படுறது இந்த ராம சாதனை. ராவணாசுரன் விபரீத ரஜோகுணம், தன்னை மிஞ்சினவா இந்த பூலோகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற தத்துவம். ராவணன் ராமனை விட நிறைய வித்யை தெரிஞ்சுட்டு இருக்கார். பிரம்மாவோட பேரன்தான், சிவனோட அனுகிரகம் பெற்றவர் தான். எவ்வளோ நல்ல லட்சணங்கள் இருக்கு. ஒரே ஒரு துர்புத்தி, என்ன மிஞ்சினவா யாருமே கிடையாது. இதான் முதல் பாயிண்ட்டு. அதனால் அவர்கிட்ட இருக்கிற நல்லது எல்லாம் வியர்த்தமாக போகிறது, வீணாக போகிறது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச சாதனையும் வீணாக போகிறது. தவறான முடிவுகள்லாம் எடுப்பான்.
அப்போ கிட்ட இருக்கிறவா எதேன்னு சொன்னால் கூட ராவணன் அதை ஏற்றுக்க மாட்டார். அதே குணம் நம்ம மனுஷால்ட்டையும் இருக்குது. நான் தான் பெரியவன், நான் எடுக்கிற முடிவு தான் தீர்மானம், அதுக்கு ஈடு என இல்லை அப்படின்னு. இதை தாண்டி வரத்துக்கு இந்த 2 நாட்கள் சாதனை உபயோகப்படுறது. தமோ குணம் அப்படின்னா அளவுக்கு மீறின சோம்பேறித்தனம். ஒரு வேலை இருக்கும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னும் 4 நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, போஸ்ட்போன் பண்ணுறது. நல்ல வேலை அப்படின்னா உடனே செய்யணும். அஷ்டமி நவமி அந்த சாதனை செய்கிறதுனால பகவானோட அனுகிரகத்தில் அதை தாண்ட உபயோகப்படுறது. இதை 2ஐயும் தாண்டிட்டா பூமியில் சத்ரு இல்லாமல் இருக்க முடியும். ராமாயணம் முழுக்க ஏதேனும் ஒரு நற்குணத்தை தான் போதிக்கிறது. அப்போ ரஜோகுணம் தமோ குணத்தை நம்ம தாண்டுவோம். நம்ம என்னால் தான் தாண்ட முடியுது அப்படின்னு அகங்காரம் வரக்கூடாது. அப்படியே குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். குருஜி உங்களால் தான் நான் தாண்டுறேன், பரிபூர்ண சமர்ப்பணம், உங்களால் தான் இதை தாண்டி பூஜை செய்ய முடியுது, உங்கள் கிருபை இருக்கிறதுனால தான் என்னால் இதை தாண்டறதுக்குடைய சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டுவோம். லக்ஷ்மணன் ராமன் ஹனுமானை ரொம்ப நம்புறா. லக்ஷ்மணனுக்கு விபரீத சேவை பண்ணுறான். ஒரு முறை லக்ஷ்மணனுக்கு மயக்கம் வந்துடுத்து. அப்போ ஹனுமான் சஞ்சீவனி மருந்து எடுத்துகிட்டு ராமன் ஹனுமனோட சேவையினால் லக்ஷ்மணன் குணமாடுறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம் சாதனை நம்மால் ஆகலை, ஈஸ்வர கிருப்பையால் தான் ஆறுது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் அந்த பாவம் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போது ஈஸ்வரன் அதை தாண்டறதுக்கு வழிகாட்டுவார். இது ராம சாதனை, கிருஷ்ண சாதனை. இது 2 டேஸ் நடக்கிறது. அடுத்தது சிசுபாலன் தந்தவக்திர. இதுக்கு ஆத்ம சமயனம் அப்படின்னா தன்னைத்தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. கோபம் வரும், அதை கண்ட்ரோல் செஞ்சுக்கணும். கோபம் கூட இன்னொருத்தருக்கு நல்லதே பண்ணணும். கோபம் வந்துட்டா படன்னு வாயில் வந்த வார்த்தை என்னன்னு தெரியாமல் பேசக்கூடாது. நம்ம எதிரில் இருக்கிறவா கஷ்டப்படுவாளே தவிர அவள் மாற மாட்டா. ஆஃபீஸில் ஏதோ நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அங்கே இருக்கிற அந்த பிரச்சனையை மனசில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள்கிட்ட மனைவிகள்கிட்ட அதை காட்டுறோம். அது ரொம்ப தப்பு. அதை கண்ட்ரோல் செஞ்சு எங்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பது நல்லது. அந்த சக்தியை கூட பகவானே தருவார். சிசுபாலன் தந்தவக்திரன். சிசுபாலன் அவன் மனசில் நானே கிருஷ்ணன் அப்படின்னு நினப்பு. கிருஷ்ணன் போல் வேஷம் போட்டுக்கிறது, கிரீடம் வச்சுக்கிறது, ட்ரெஸ்ஸு, ஃப்ளூட்டு வாசிக்கிறது எல்லாம் கிருஷ்ணன் போல் செய்வார். கிருஷ்ணன் எப்போவோ சின்ன வயசில் சின்ன சேஷ்ட ஏதாவது பண்ணியிருக்கார். அதை சொல்லி விமர்சனம் பண்ணுறது. ஆமாம், அப்போ அவர் இந்த மாதிரியெல்லாம் விஷம் பண்ணார், அவர் எப்படி கிருஷ்ணர் பகவானாக முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறது. கிருஷ்ணர் எல்லா வீட்லேயும் போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றார். நிஜமாக எதுக்கு அவர் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றாருன்னு தெரிஞ்சால் அப்போ புரியும். அப்போ அங்கே இருந்தவா எல்லாருமே பால் வியாபாரம் பண்ணினான். அவன் பால் வியாபாரம் பண்ணது குழந்தைகளுக்கு கூட
வெண்ணெய் பால்லாம் தரமாட்டா. ஏன்னா வியாபாரம், அதாவது எஜமானனுக்கு தான் தரணும். அந்த எஜமானனுக்கு கரெக்டாக கணக்கு கொடுக்கணும். எவ்வளோ வெண்ணெய், எவ்வளோ ஏடு வந்திருக்கு, எல்லாம் கம்சனுக்கு கணக்கு சொல்லணும். அதனால் குழந்தையெல்லாம் எதுவும் சாப்பிடல. அதுக்காக தான் கிருஷ்ணர் எல்லா வீட்லேயும் போய் வெண்ணெயை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டார். அதாவது எஜமான் மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணுங்கிற ஒரு நீதியை அவர் சொன்னார். இது ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் இதனோட அர்த்தம் புரியும். மேல் வண்ணமாக பார்த்தா கிருஷ்ணன் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லுவா. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன நம்ம ஊர்லேயே நம்மளோட பழகினவா ஒரு பெரிய போஸ்டில் இருப்பாள். அப்போ நம்ம அவளை போய் பார்ப்போம். அப்போ நம்ம அவளை பார்த்து, ஏய் நீ இப்போ பெரியவனாகிட்டியா, அப்போ நீ சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்தியே, இந்த மாதிரி இருந்தியே அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இப்போ அவள் எந்த ஸ்திதியில் இருக்கா அதை கவனித்து அதுக்கு கௌரவம் தரணும். அப்போ அதை பாராட்டணும். இதுக்கு தான் இந்த கிருஷ்ண தீட்சை ரொம்ப உபயோகப்படுறது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே மார்க்கம் பகவத்கீதை படிக்கிறது. பகவத்கீதை படிக்கிறதுனா ஸ்லோகமாக படிக்கிறது கிடையாது. அதில் இருக்கிற அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுண்டு நம்ம லைஃப்பில் அதை எங்கே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது கவனித்து ஃபாலோ பண்ணணும். தசமி ஏகாதசி 2 நாளும் இந்த சாதனை. அடுத்தது துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. நெக்ஸ்ட்டு பரமஹம்ச சாதனை 4th ஸ்டேஜ். 3 நாளும் பரமஹம்ச ஸ்திதி. அப்படின்னா ராமன், கிருஷ்ணன் எல்லாருமே ஈஸ்வரன். ராமகிருஷ்ணன் பரமஹம்சன். அந்த ஸ்திதிக்கு போகணும்னா குரு கடாட்சம் வேணும், குரு அனுகிரகம் வேணும். லாஸ்டில் பரமஹம்சர் விவேகானந்தரிடம் சொன்னார், ராமன் யார், கிருஷ்ணன் யார், எல்லாம் இந்த சரீரத்திலேயே இருக்குது, அதை நீ கவனிக்கணும். சரீரத்தில் பார்த்தா அது பூதத்துவம், ஜலத்தத்துவம், அக்னி தத்துவம், ஆகாச தத்துவம், வாயு தத்துவம் எல்லாமே இருக்குது. நல்ல லட்சணமும் இருக்குது, கெட்ட லட்சணமும் இருக்குது. கெட்டதை அதை எடுத்துடணும், கெட்டதை அதை விட்டு வைக்கக்கூடாது. அதுலேருந்து ஓவர் கம் செஞ்சுட்டு பிரயத்தனம் பண்ணணும். ஈஸ்வரனை, பகவானை பிரதி நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கணும். பரமஹம்ச திதி போகிறதுக்கு வழிகாட்டுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கணும். அப்படி கேட்டு கேட்டு கடைசியில் அந்த ஸ்திதிக்கு போவோம். அந்த குரு அனுகிரகம் கிடைச்சி குரு சாதனையில் நம்ம வெற்றி பெறது தான் குரு பௌர்ணமி நவராத்திரியோட சாதனை. ஜெய குருதேவ்.